தென் மாவட்டத்தில் உள்ள கனிம வளங்களை, முக்கியமான கனிம வளங்களை கண்டறிந்து அதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யப்படும். ஏன்னா இன்றைக்கி நெல்லை மாவட்டத்திலேருந்து அவ்வளவு கனிம வளங்களும் செங்கோட்டை வழியாக இன்றைக்கி கேரளாவுக்கு போகுது. அவ்வளவு மணல், க்ரஷர் எல்லாமே. ஆனால் கேரளாவிலேருந்து என்ன தெரியுமா கொண்டு வராங்க? அங்கே உள்ள மருந்து பயன்படுத்திய மருந்து பொருட்கள் இருக்குல்ல, நம்ம வேல்முருகன், அவங்களுடைய பினராயி விஜயன் அங்கேருந்து பழைய மருந்து கழிவுப் பொருட்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஏற்று தமிழ்நாட்டுக்கு கொண்டு வராங்க. இங்கேருந்து ஏற்றப்படுவது கனிம வளங்கள், மணல், க்ரஷர் எல்லாமே. அங்கேருந்து கொடுத்து விடக்கூடியது என்ன தெரியுமா? அதை கொடுத்து விடுறாங்க. அவ்வளோதான் நம்மளுடைய ஆட்சி நடக்கும். இன்றைக்கி காலையில் 11ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கையில் கஞ்சா வச்சுருந்தான். இன்னைக்கு காலைல செய்தி. இன்னைக்கு காலையில் வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அருவாளால் வெட்டி சாக்கு முடையில் கட்டி அனுப்பி விட்டுறாங்க. வட இந்திய தொழிலாளருக்கு பாதுகாப்பு கிடையாது, சட்டம் ஒழுங்கு எங்கேயுமே கிடையாது. தமிழ்நாட்டில் இவ்வளவு மோசமான சூழ்நிலை இன்னைக்கு போயிட்டுருக்கு. இப்போ நானுமே அவருக்கு எதிரி கிடையாது, நானுமே அவருக்கு நண்பர் தான். அவருடைய ஆட்சி சரியில்லைன்னு தான் சொல்கிறேன். அவருடைய நிர்வாகம் சரியில்லை, அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லை. காவல்துறையை கையில் வச்சுக்கூடிய முதலமைச்சர் சரிவர செய்ய முடியவில்லை. அப்படி தான் சொல்கிறோமே தவிர அவருக்கு யாரும் எதிரி இல்லை இல்லையா? அவருடைய ஆட்சிக்கு தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருமே எதிரி. பட்ஜெட்டு நான் இப்போ ஏற்கனவே சொன்னேன். இன்றைக்கி ரயில்வே துறைக்கு மட்டும் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. செமி கண்டக்டருக்கு 40,000 கோடி ரூபாய், ஆயுர்வேத மருந்துக்கு 10,000 கோடி ரூபாய், மருந்துகளை அதிநவீனப்படுத்த ஆயுர்வேதத்துக்கு 10,000 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க ஒரு பட்ஜெட் போடும்போது குறிப்பிட்ட ஒவ்வொரு ஊருக்குமா கொடுக்க போகிறாங்க. மொத்தத்தில் ஒரு பட்ஜெட்டை போடுறாங்க. அதுக்கு பிறகு எந்தெந்த மாவட்டத்திற்கு எந்தெந்த அளவு கொடுக்க வேண்டுமோ அந்தந்த அளவு கொடுக்குறாங்க. அதே மாதிரி அகில இந்தியாவில் போடப்பட்ட பட்ஜெட்டு தமிழ்நாட்டிற்கு என்னென்ன தேவை, ரயில்வேக்கு எவ்வளோ தேவை, மருந்துக்கு எவ்வளோ தேவை, அதெல்லாம் இனிமேல் ஒதுக்கி கொடுப்பாங்க. நான் சொன்னது அகழ்வாராய்ச்சி, கனிம வளங்கள் தமிழ்நாட்டுக்கு வருது. 7,000 கோடி ரூபாய் இன்றைக்கி நமக்கு 7,000 கோடி ரூபாய் இன்றைக்கி ரயில்வேக்கு ஒதுக்கியிருக்காங்க. 3,042 கிலோமீட்டர் இடம் எடுத்து கொடுக்கணும். 1,042 கிலோமீட்டர் இடம் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதிலே 7,300 கோடி ரூபாய். இதில் எங்கே வஞ்சிக்கப்பட்டிருக்குங்கிறது தெரில. அவங்க ஒரு நல்ல ஆளை வச்சு பட்ஜெட்டை படித்து பார்க்கணும். படித்து பார்த்து ஒரு குறை சொன்னால் நல்லாயிருக்கும்.